அப்புறம் பர்சனல் லைஃப் எல்லாம் பத்தி பேசுற அளவுக்கு உதயநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேக்குறேன். கருணாநிதி அவர்களுக்கு 3 வைஃப்ங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனா உதயநிதி அவர்கள் வந்து 2வது பார்ட்டியோட பேரன் தான்ங்கிறது தெரியுமா? ஊருக்கு தெரியலனாலும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம உதயநிதி அவர்கள் வந்து 2வது பார்ட்டிக்கு பிறந்த பேரன். ஓகேங்களா? மொத பார்ட்டிக்கு பிறக்கல, 2வது பார்ட்டிக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? அதான் அவங்க குடும்ப வரலாறு. ஃபேமிலி ட்ரீ எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அதை விட சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கருணாநிதி அவர்கள் வந்து 3வது வைஃப் கட்டும் போது அவங்களோட மூத்த பிள்ளை, அதாவது கருணாநிதி அவர்களோட மூத்த பிள்ளை, முதல் மனைவியோட பையனோட வயசை விட 3வது மனைவி கட்டினார் இல்லையா, அவங்களோட வயசு கம்மி. 3 வயசோ 2 வயசோ கம்மி. புரியுதுங்களா? தான் மூத்த பையனோட 3 வயசோ 2 வயசோ கம்மியான ஒரு பொண்ண 3வது வைஃபா கட்டியிருக்காரு கருணாநிதி அவர்கள். சோ இந்த பர்சனல் லைஃப் எல்லாம் இழுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கேவலமா போயிரும். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் கேட்பேன். எங்க அண்ணனுக்கு நான் கேட்பேன், அவர் பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குன்றத அவர் ஒன்னும் சொல்லியிருக்கணும், இல்ல அவங்க வைஃப் வந்து சொல்லியிருக்கணும். எதுவுமே நடக்கல. ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட திருட்டுத்தனமா எடுத்து நீங்க பப்ளிசிட்டி பண்ணி உங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டீங்கன்னா நாங்க கேட்போம். புரியுதா? அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆன ஒரு மனுஷன் ஒரு துணை முதலமைச்சர்ன்ற ஒரு நினைப்பு கூட இல்லாம நைட்டு 2 மணிக்கு இன்னொரு நடிகையோட தொடைய பார்த்து ரீபோஸ்ட் பண்ணார்ல, அதை விட அசிங்கம் இந்த தமிழ்நாட்டுக்கே கிடையாது. பாத்திமா பாபுன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க சொல்லிருக்காங்க, ஒரு கவுன்சிலரா இருக்க கூட ஸ்டாலினுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அவரோட பள்ளி உடம்ப வச்சுக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்ணாலும் அதுக்கு தரிப்பட்டு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்திமா பாபு அவர்கள் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் பால் டாயில் குடிச்சதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சரிங்களா? சோ அதனால அந்த நீங்க இந்த பர்சனல் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள். ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு நடிகரா இருக்கட்டும், ஒவ்வொரு தலைவர்களா இருக்கட்டும், அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறதே பொழப்பா வச்சிருக்கீங்க திமுக காரங்க. காமராஜர் அவர்களே அசிங்கப்படுத்தின ஆட்கள் தானே நீங்க எல்லாம். சோ அதனால இந்த ட்ரிக் எல்லாம் இனிமேல் விஜய் அண்ணா கிட்ட செல்லாது. நாங்க இருக்கோம், நாங்க பாத்துப்போம். சரியா? ஆக்கப்பூர்வமா சட்டசபையில என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. நீங்க பேசுனதுக்கு பதிலடி தான் அவர் கொடுத்தாரு. உங்களுக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா அங்க இருந்தே கேட்டிருக்கணும். எந்த பார்ட்டி யார், அவர் பார்ட்டின்னு மட்டும் சொன்னாரு, எந்த பார்ட்டின்னு கூட சொல்லல. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி எஞ்சி ஓடுனது நீங்க, அசிங்கப்பட்டு நின்றது நீங்க. அதை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க குடும்பத்தை இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குடும்பம் நாரிடும். தெரிஞ்சா சரிதான், தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா.